கோம்பு நிறைய கோம்பைஸ் வளர்க்குறாங்க. அதுக்கு வந்து கேசிஐல இருந்து சர்டிஃபிகேஷன் கொடுக்கறதோ இல்லை ட்ரைனிங் அவங்களுக்கு பண்றதுக்கு காது வந்து படுத்த மடிக்காதா இருக்கிறது தான் அவங்க வந்து சர்டிஃபிகேஷன்லாம் கொடுக்கறதுக்காங்க. ஸோ நார்மலாக ராஜ மடிக்காது சொல்றாங்க, குத்துக்காதுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஏன் இந்த டாக்ல எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க? நம்ம கோம்ப தமிழினம் வளரக்கூடாதுன்னு சொல்லி அந்த என்னன்னா அப்படி இல்லைங்க சார். ஆக்சுவலாக என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ப்ரீடுக்கு நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட்னு ஃபிக்ஸ் பண்ணோம்னா தான் அதில் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு குவாலிட்டியான ப்ரீடர்ஸ் வருவாங்க. மீன் இப்போ ப்ரீடர்ஸ்னால என்னன்னு தெரியாமல் போயிடுச்சு. இல்லை இப்போ நான் ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணது காரணம் என்னன்னா, ஒரு குவாலிட்டி ப்ரீடர் இருக்க முடியாதுன்னா நம்ம ப்ரீடிங் அது வரைக்கும் பண்ணக்கூடாது. ஸோ அது இப்போ குவாலிட்டி ப்ரீடர் என்னன்னா, அது ஒரு பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் வேறையா இருக்கணும். இந்த பெரிய மனிதன மேட்டர் அப்படிங்கும்போது அவங்களுக்கு மெயின் பிஸ்னஸ் வேறையா இருக்கணும். இதை வந்து ஹாபியா பண்ணணும். இந்த மேல் இந்த ஃபீமேல் யூஸ் பண்ணி இந்த மாதிரி குவாலிட்டியில பப்பியை ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணி அவங்க ஒரு ஹெல்த்தி பப்பி பிளஸ் வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க ஜெனட்டிக்கலாவும் ஹெல்த்தியா இருக்கணும் இல்லையா? அப்போ அந்த மாதிரி பப்பீஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு ப்ரீடர்ஸ் வந்து அதுக்கு ஒரு முயற்சி எடுக்கணும்.